ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்துல எத்தனையோ விலங்குகள் இருக்கு. ஆனா அதுல வெறும் ஒரு சில விலங்குகள் மட்டும்தான் மற்ற விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமையான பிரெடேட்டரா வாழ்ந்துட்டு இருக்கு. சோ அப்படி இந்த பூமியோட காடுகள்ல தன்னோட ஆதிக்கத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கிற ஒரு 10 பலம் வாய்ந்த பிரெடேட்டர்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பட் அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்பர் 1ல எந்த அனிமல் பிரெடேட்டர் இருக்குன்னு உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சா இப்பவே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. பாப்போம் எத்தனை பேர் கரெக்டா கெஸ் பண்றீங்கன்னு. நம்பர் 10, சீட்டா. இந்த பூமியோட நிலத்துல வாழக்கூடிய ஃபாஸ்டஸ்ட் லேண்ட் அனிமல். மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்துல ஓடக்கூடிய இந்த சீட்டாஸ் தான் ஓட ஆரம்பிச்ச வெறும் 0 to 3 செகண்ட்ஸ்குள்ளேயே கிட்டத்தட்ட மணிக்கு 96 கிலோமீட்டருங்கிற ஸ்பீடை ரீச் பண்ணிடும். இப்படி வேகமா ஓடக்கூடிய இந்த திறமை ஒரு சீட்டாக்கு தன்னோட இரையை துரத்தி பிடிக்க ஒரு பெரும் உதவியா இருந்தாலும், அதோட இந்த வீக்கான உருவம் தன்னோட இரைய மத்த பிரெடேட்டர்ஸ் கிட்ட பறி கொடுத்துறவோ, அப்படி இல்லைன்னா தானே மத்த விலங்குகளோட உணவா மாறுறதுக்கோ அதோட உடல் ஒரு பெரிய வீக் பாயிண்டா இருக்கு. சோ இந்த அளவுக்கு ஒரு வீக்கான உடல்வாக இருக்கிறதால தான் சீட்டாஸ் இந்த பிரெடேட்டர் லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்கு. நம்பர் 9, ஆப்பிரிக்கன் வைல்ட் டாக்ஸ். நாம் இதுக்கு முன்னாடி பார்த்த சீட்டாவோட கம்பேர் பண்ணும்போது சைஸ்ல ரொம்பவே சின்ன விலங்கு. ஆனா ஒரு குழுவா சேர்ந்து வேட்டையாடக்கூடிய அதோட திறன் இந்த லிஸ்ட்ல இவைகளை 9வது இடத்தை பிடிக்க வச்சிருக்கு. எப்பவும் கூட்டமா மட்டுமே வாழக்கூடிய இந்த வைல்ட் டாக்ஸ் கூட்டத்தை பேக்னு சொல்லுவாங்க. அண்ட் ஒவ்வொரு பேக்லயும் கிட்டத்தட்ட 20ல இருந்து 30 வைல்ட் டாக்ஸ் வர இருக்கும். பொதுவா சிங்கங்களும் கூட்டமா தான் வாழும். அண்ட் இந்த ஹைனாஸும் கூட்டமா தான் வாழும். அப்படி இருக்கிறப்ப அதே பகுதியில வாழக்கூடிய இந்த தம்மா துண்டு நாய்கள் எப்படி சர்வைவ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, கூட்டமா போய் வேட்டையாடக்கூடிய ஒரு லைன் பிரைடோட சக்சஸ் ரேட்டுங்கிறது வெறும் 30% மட்டும்தான். ஆனா அதே வேட்டைன்னு வரும்போது ஒரு வைல்ட் டாக்ஸ் கூட்டத்தோட சக்சஸ் ரேட் கிட்டத்தட்ட 80% வரை இருக்கு. காரணம் அதோட ஒற்றுமை தான். சோ இந்த ஒற்றுமை தான் உலகத்தோட வலிமையான பிரெடேட்டர்ஸ்ல ஒன்னா இந்த ஒரு சின்ன விலங்க சேர்த்து விட்டுருக்கு. நம்பர் 8, ஸ்பாட்டட் ஹைனா. சவானால வாழக்கூடிய சிங்கங்களோட உண்மையான எதிரி. பொதுவா கூட்டமா வாழக்கூடிய எந்த ஒரு ஹைனா கிளான்லயும் ஒரு பெண் ஹைனா தான் அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கும். காரணம் ஒரு ஆண் ஹைனாவை விட ஒரு பெண் ஹைனா தான் சைஸ்ல பெருசா இருக்கும். மேலும் ஒரு ஹைனா தன்னோட வலிமையான தாடைகளை யூஸ் பண்ணி கடிக்கும் போது அது கிட்டத்தட்ட 1100 PSIங்கிற ஃபோர்ஸை வெளிப்படுத்தும். இது நல்லா வளர்ந்த ஒரு ஆப்பிரிக்கன் சிங்கத்தோட பைட் ஃபோர்ஸை விட அதிகமானது. சோ இந்த அளவுக்கு வலிமையான தாடைகள் மற்றும் குழுவா சேர்ந்து செயல்படக்கூடிய திறமை இருக்கிறதால தான் இந்த ஹைனாஸோட ஹண்டிங் சக்சஸ் ரேட் ஆல்மோஸ்ட் 50%க்கும் அதிகமா இருக்கு. நம்பர் 7, நார்த் வெஸ்டர்ன் வுல்ஃப். இந்த உலகத்தோட மிகப்பெரிய மற்றும் வலிமையான ஓநாய்கள். அமெரிக்கா மற்றும் கனடாவோட தாழ் வெப்பமுள்ள காடுகள்ல வாழக்கூடிய ஒரு பெரிய சப்ஸ்பீசிஸ். பொதுவா ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தோட தலைமை. இந்த ரெண்டுக்கும் உதாரணமா ஓநாய்களை விட ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் இருக்கவே முடியாது. காரணம் கூட்டமா போய் வேட்டையாடக்கூடிய மற்ற விலங்குகளோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஓநாய் கூட்டத்தோட கம்யூனிகேஷன் மற்றும் லீடர்ஷிப், இந்த ரெண்டு திறமைகளை வேற எந்த ஒரு விலங்கு கூட்டத்தாலையும் அடிச்சுக்கவே முடியாது. சப்போஸ் இனி நீங்க எப்பயாவது ஒரு ஓநாயோட ஹவுலிங் சவுண்டை கேட்டீங்கன்னா, அது வெறும் ஒரு சத்தம் மட்டும் கிடையாது, தன்னோட கூட்டத்துக்கான வார்னிங், அப்படி இல்லைன்னா வேட்டைக்கான ஒரு அழைப்பா கூட இருக்கலாம். நம்பர் 6, லெப்பர்ட். இந்த உலகத்தோட மிகச்சிறந்த ட்ரீ கிளைம்பிங் பிரெடேட்டர். அதாவது தான் வேட்டையாடின எந்த ஒரு விலங்கையும் தன்னோட வலிமையான தாடைகளால கவ்வி அதை மரத்துக்கு மேல கொண்டு போய் அங்க வச்சு சாப்பிடுறது தான் இதோட சிக்னேச்சர் ஸ்டைல். பெரும்பாலும் மரங்களை மட்டுமே தன்னோட வசுபிடமா வச்சு வாழக்கூடிய இந்த சிறுத்தைகள் அதே மரத்துல இருந்த மாதிரியே தனக்கான உணவை தேட ஆரம்பிக்கும். ஒன்ஸ் அதோட சார்பான கண்களுக்கு ஏதாவது ஒரு இரை சிக்கிடுச்சுன்னா ஃபைனலா ஒரு டைகர் ஸ்டைல்ல ஸ்டெல்த் அண்ட் ஆம்புஷ் அட்டாக் பண்ணி அந்த இரையோட கதையை முடிச்சிடும். சோ இந்த அளவுக்கு ஒரு அபரிவிதமான ஸ்ட்ரென்த்தும் அண்ட் அப்சர்விங் பவர் இருக்கிறதால தான் லெப்பர்ட்ஸ் இந்த லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்கு. நம்பர் 5, ஜாகுவார். சிங்கம் மற்றும் புலிகளுக்கு அடுத்தபடியா இந்த உலகத்தோட 3வது லார்ஜஸ்ட் பிக் கேட். பொதுவா இந்த ஜாகுவாரை ஸ்கல் கிரஷர்னு சொல்லுவாங்க. அதாவது சிங்கம் மற்றும் புலிகள் மாதிரியான மற்ற விலங்குகள் எல்லாம் தன்னோட இரையை கொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் அதோட தொண்டையை தான் டார்கெட் பண்ணும். ஆனா இந்த ஜாகுவார்ஸ் அப்படி கிடையாது. அவைகள் எப்பவுமே அந்த இரையோட தலைக்கு தான் குறி வைக்கும்.
கிட்டத்தட்ட 1500 PSI அழுத்தத்தோட தன்னோட ஷார்ப்பான பற்களை யூஸ் பண்ணி கடிக்கும் போது அந்த அழுத்தம் விலங்கோட மண்டையோட மட்டும் இல்லாம அதுக்குள்ள இருக்கிற அதோட பிரெயினையும் சேர்த்து கிரஷ் பண்ணிடும். மேலும் இவைகள் ஒரு சிறந்த ஸ்விம்மர்ஸ்ங்கிறதுனால இந்த ஜாகுவார்ஸ் ஒன்ஸ் தன்னோட இரையை டார்கெட் பண்ணிட்டா போதும், தரையில மட்டும் இல்ல அந்த இரை தண்ணிக்குள்ள போனாலும் இந்த ஜாகுவார் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நம்பர் 4, சால்ட் வாட்டர் crocodile. காட்டுல வாழக்கூடிய எந்த ஒரு விலங்கா இருந்தாலும் சரி, அவைகள் மத்த டைம் கவனமா இருக்கோ இல்லையோ, ஆனா தண்ணி குடிக்க வரும்போது மட்டும் அவைகள் ரொம்பவே கவனமா இருந்தாகணும். தன்னை எது வந்து அட்டாக் பண்ணுச்சுன்னு தெரியாத அளவுக்கு வெறும் ஒரே ஒரு பாய்ச்சல் 3700 PSI ஃபோர்ஸ் வெளிப்படுத்தக்கூடிய இந்த முதலையோட வலிமையான தாடைகள்ல ஏதாவது ஒரு இரை மாட்டிடுச்சுன்னா போதும், அதை அடுத்த நிமிஷமே தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிடும். பட் தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமா அதை மூச்சு திணற வச்செல்லாம் கொள்ளாது. அதுக்கு பதிலா டெத் ரோல்னு சொல்லப்படுற இப்படி ஒரு அபரிவிதமான டெக்னிக்கை யூஸ் பண்ணும். ரொம்பவே கூர்மையான பற்கள் மற்றும் வலிமையான தாடைகள். இதுல மாட்டிக்கிட்ட ஒரு விலங்கை டெத் ரோல் பண்ணும்போது அந்த விலங்கோட ஃபுல் பாடியும் அப்படியே நார்நாரா கிழிஞ்சிடும். நம்பர் 3, கிரிஸ்லி பேர். அமெரிக்காவோட காடுகள்ல வாழக்கூடிய ஒரு மேசிவான மசில் மிஷின். ஈவன் சிங்கம் மற்றும் புலிகள் மாதிரியான விலங்குகளும் இந்த கிரிஸ்லி கரடியை பார்த்தா பின் வாங்கிடும். காரணம் இவைகள் அந்த அளவுக்கு ரொம்பவே ஆபத்தான ஒரு அக்ரெசிவான விலங்குன்னு சொல்லலாம். பொதுவா இந்த கிரிஸ்லி கரடிகள் ஆம்னிவோர் வகையை சேர்ந்தது, அதாவது தாவரம் மற்றும் மாமிசம் இந்த ரெண்டையுமே சாப்பிடுங்கிறதுனால சப்போஸ் இந்த கிரிஸ்லி கரடியோட கண்களுக்கு ஒரு இரை தென்பட்டுடுச்சுன்னா அது அவ்வளவு சீக்கிரமா விட்டுறாது. மேலும் ஒரு கிரிஸ்லி கரடியோட மிகப்பெரிய ஆயுதமே அதோட பாதங்கள் தான். தன்னோட வலிமையான பாதங்கள் மற்றும் கூர்மையான கிளாஸை யூஸ் பண்ணி அதால கிட்டத்தட்ட 1000 PSI ஃபோர்ஸை வெளிப்படுத்த முடியும். அதாவது வெறும் ஒரே ஒரு ஸ்ட்ரைக்ல இது நம்ம கதையை முடிச்சிடும். நம்பர் 2, ஆப்பிரிக்கன் லயன். சவானாங்கிற ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை ரூல் பண்ணிட்டு இருக்கிற அரசர்கள். பொதுவா இந்த லிஸ்ட்ல வந்த மற்ற விலங்குகளோட கம்பேர் பண்ணும்போது இந்த சிங்கங்கள் பத்தி நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. காரணம் அந்த அளவுக்கு நாம அதிகமா கேட்டு வளர்ந்த ஒரு விலங்கு தான் இந்த சிங்கங்கள். இந்த சிங்கங்கள் என்னதான் காட்டுக்கே ராஜான்னு அழைக்கப்பட்டாலும் உலகத்தோட பெரும்பாலான சிங்கங்கள் காட்டுல வாழாம இந்த மாதிரி திறந்த வெளி பகுதிகளில் தான் வாழ்ந்துட்டு இருக்கு. பட் அவைகள் எங்க வாழ்ந்தாலும் அங்க தனக்குன்னு ஒரு எல்லையை உருவாக்கி அங்க ஒரு அரசனாதான் வாழ்ந்துட்டு இருக்கு. நம்பர் 1, சைபீரியன் டைகர். இந்த உலகத்தோட மிகவும் பலம் வாய்ந்த வைல்ட் பிரெடேட்டர்ஸ்ல உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பூனை. சைபீரியாவோட பனிக்காடுகள்ல வாழக்கூடிய இந்த புலிகள் தான் உலகத்தோட மிகப்பெரிய பூனை இனமா கன்சிடர் பண்ணப்படுது. நல்லா வளர்ந்த ஒரு சைபீரியன் டைகர் அதிகபட்சமா 12 அடி வர லென்த்தும் அண்ட் 320 கிலோ வர வெயிட் இருக்கும். மேலும் 3 இன்ச் வர வளரக்கூடிய தன்னோட கூர்மையான பற்கள் மற்றும் வலிமையான தாடைகளை யூஸ் பண்ணி கடிக்கும் போது ஒரு சைபீரிய புலி கிட்டத்தட்ட 1000 PSIங்கிற ஃபோர்ஸை வெளிப்படுத்தும். பொதுவா இவைகள் சிங்கங்கள் மாதிரி கூட்டமா போய் வேட்டையாடாம தன்னோட இரைய சோலவா போய் தான் வேட்டையாடும். சோ தன்னோட உணவுக்காக வேற யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இந்த புலிகளுக்கு கிடையாது. மிகப்பெரிய உருவம், வலிமையான தாடைகள் மற்றும் வேட்டைன்னு வரும்போது சோலோ பெர்ஃபார்மன்ஸ், இந்த மூணும் பெர்ஃபெக்ட்டா ஒன்னு சேர்ந்து ஃபைனலா இந்த சைபீரிய புலிகளை உலகத்தோட டாப் 10 வைல்டு பிரெடேட்டர்ஸ்ல முதல் இடத்தை பிடிக்க வச்சிருக்கு. சோ ஃபைனலா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி அண்ட் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் மேலும் இதே மாதிரி விலங்குகள் பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன்.